ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி ஐஃபோன் 16 ப்ரோ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஐஃபோன் 16 ப்ரோ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ப்ரோ 256GB பிளாக் டைட்டானியம். ஸோ இந்த வெர்ஷன் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இப்படி ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃபோன் வச்சுருக்காங்க கேஸு. இது வந்து 16 ப்ரோ. ஸோ 3 கேமரா இருக்குது. பிளாக் டைட்டானியம் 256GB. இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் ஃபோன். நல்லா நீட்டாக கிளியராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏர்லியர் வெர்ஷனோட இந்த வெர்ஷன் வந்து இதோட வித்து வந்து இன்னும் சின்னது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காம்பேக்டாக பிடிச்சிக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போத் எண்ட் டைப் சி கேபிள், டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். உள்ள சம் பேப்பர் ஆஸ் யூஷுவல் பேப்பர்ஸ் இருக்குது. இந்த ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து இப்போ ஆன் ஆகுது. இது இப்போ யூஏயில் இங்கே வாங்கினங்காட்டி இங்கிலீஷ் அண்ட் அரபிக் இதில் வந்து வரும், ப்ளஸ் சைனீஸ். ஸ்வைப் பண்ணிக்கிங்க. இதில் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டால் இங்கே நம்ம கண்ட்ரி எதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். யூஏஇ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ், இப்போ என்ன மாதிரி அப்பியரன்ஸ் வேணும், மீடியம், லார்ஜ், அதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம என்ன வேணுமோ நம்ம செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட். இப்போ நம்மக்கிட்ட வேறு ஐஃபோன் இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம பக்கத்தில் இதை வச்சிட்டோம்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லாமே வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். ஸோ செட்டப் வித்தவுட் அனதர் டிவைஸ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம செட் பண்ண போகிறோம். இது செட்டப் லேட்டர் இது போட்டுக்கலாம். ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்ன வேணும், இங்கிலீஷு, அரபிக் பை டிஃபால்ட் இருக்குது. டிக்டேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கரண்ட் வைஃபைல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ஆக்டிவேட் யுவர் ஐஃபோன். ஸோ கண்டினியூ, அடுத்ததெல்லாம் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ செட்டப் ஐஃபோன், யூ கேன் செட்டப் ஐஃபோன் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் ஃபார் அ சைல்டு. செட்டப் ஃபார் மை செல்ஃப் இது கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபேஸ் ஐடி கேட்குது. ஃபேஸ் ஐடி என்ன லேட்டராக கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். செட்டப் லேட்டர், ஃபேஸ் ஐடி செட்டப் லேட்டர் கொடுத்துடலாம். பாஸ்கோட் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்கோட் செட் பண்ண கேட்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிங்க. ஏன்னா பாஸ்கோட் இல்லாட்டி சம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ லெட்ஸ் சே பாஸ்கோட் செட் பண்ணிக்கலாம். இது லேட்டராக வந்து இதில் நம்ம செட்டிங்ஸில் நம்ம வந்து மாற்ற முடியும். யூஸ் எனிவே கொடுத்துருங்க. ஸோ சேம் பாஸ்கோட் கொடுக்குறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோனில் வச்சுருக்கீங்க, இப்போ உங்கள் ஆண்ட்ராய்டில் இருக்குது, இல்லை வேறு இன்னும் பழைய ஒரு ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து டேட்டாவை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம எதுவும் பண்ணல. ஸோ டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் எனிதிங் இது கொடுத்துருங்க. இப்போ வந்து இதில் வந்து ஆப்பிள் அக்கௌண்ட் கேட்குது. ஸோ ஆப்பிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட ஆப்பிள் அக்கௌண்ட் இல்லாட்டி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. forget பாஸ்வேர்ட் ஆர் டோன்ட் ஹாவ் அ அக்கௌண்ட் இது கொடுத்தீங்கன்னா இதில் forget உங்களுக்கு பாஸ்வேர்டு மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுக்கலாம். இல்லை புது அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் அ ஃப்ரீ ஆப்பிள் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து உங்கள் பேர், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிங்க. இப்போ உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கன்டினியூ பண்ணிக்கிங்க. கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் இமெயில் அட்ரஸ் கேட்கும். இப்போ உங்கள் இமெயில் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் கன்டினியூ கொடுத்துக்குங்க. இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, ஆப்பிள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ புதுசாக உங்களுக்கு எதாவது பாஸ்வேர்டு வேணும்னா என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கிங்க. இப்போ உங்கள் பாஸ்வேர்டும் வெரிஃபை பாஸ்வேர்டும் அதே பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே நம்பர் கேட்குது. உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா
அதுக்கப்புறம் இங்கே ரெண்டாவது காமிக்கிறது வெரிஃபை யூஸிங் டெக்ஸ்ட் மெசேஜாக ஃபோன் காலா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஓடிபி வந்துடும். கண்ணி கொடுங்க. இப்போ இந்த சிம் வந்து வேற ஒரு ஃபோனில் இருக்குது. இப்போ அதுலேருந்து நம்ம ஓடிபி இங்கே ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆகிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அக்ரி கொடுத்துக்குங்க. இப்போ அப்டேட் க்ளவுட் செட்டிங் இதெல்லாம் நடக்குது. இப்போ சைன்இன் ஆகுது நம்ம அக்கௌண்ட்டுக்கு. ஒன்ஸ் இது முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம ஃபோனை. ஐ திங்க் ஆப்பு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் செட்டப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட் யுவர் ஃபோன் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஒன்லி டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்லாம் டவுன்லோட் மட்டுமே இதாகும். இல்லை நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து லொக்கேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணுமா. ஸோ டர்ன் ஆன் லொக்கேஷன் சர்வீசஸ், அதாவது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களோட ட்ராக் பண்ணுறதுக்கு உண்டான இதெல்லாம் செட்டப் பண்ணிக்கும். இப்போ ஹிஸ்ட்ரியாக கூட நீங்கள் மேப்லேருந்து பார்த்துக்கலாம் நம்ம எங்கெங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ செட்டப் செல்லார் இது வந்து நீங்கள் தேவையில்லை. இப்போது செட்டப் லேட்டர், அப்புறம் ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் அப்படியே கண்ணி கொடுத்துருங்க. அனலிட்டிக்ஸ் நீங்கள் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்பிளுக்கு ஷேர் பண்ணோம்னா ஷேர் வித் ஆப்பிள் நம்ம டோன் ஷேர் கொடுத்துடலாம். இப்போ என்ன தீம் வேணும், ஸ்க்ரீன் லைட் டார்க் இப்படி இருக்குது கொடுத்துடலாம். சைலண்ட் மோட், ஸோ சைலண்ட் மோடை வந்து நீங்கள் டாக்கிள் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே கண்ணி கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த டர்ன் சைலண்ட் பட்டன். ஸோ இப்போ பழைய ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பட்டன் மாதிரி கொடுத்துருப்பான். இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த சைடில் இருக்கிறது இதுதான் சைலண்ட் மோட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா சைலண்ட் மோடும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா சைலண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ ஏர்லியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி நம்ம மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன். இது ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் பவர் பட்டன். இந்த ரைட் சைடில் இருக்கிறது இதுதான் பவர் பட்டன். இந்த பட்டன் வந்து நம்ம கேமரா எல்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ கிளிக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறதுக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பட்டன் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ கண்டினியூ கொடுத்துருக்குங்க. ஸோ சைலண்ட் மோட், ஸ்விட்ச் பிட்வீன் இதெல்லாம் காமிக்குது. கேமரா கண்ட்ரோல், ஸோ இதே அவங்க ஆக்சுவலாக வந்து இதை நியூ ஃபீச்சராக இருக்கிறங்காட்டி அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கேமரா கண்ட்ரோலில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ செல்ஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்குங்க. அப்புறம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து ஏஐ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி பீட்டா வெர்ஷனாக தான் இருக்காட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறதுக்கெலாம் வந்து நீங்கள் அந்த ஏஐ சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். சிரி சப்போர்ட்டு, ஆஸ்க் இன் இங்கிலீஷ், நான் அரபிக். ஸோ இங்கே நம்ம அரபிக்கில் இருக்கனால அரபிக் கேட்குது, இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. செட்டப் லேட்டர் இது வந்து ஷேரிங் எல்லாம் இப்போ தேவையில்லை. எமர்ஜென்சி SOS இருக்குது, கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஃபோன் வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ வெரிஃபை ஒரு இமெயில் அட்ரஸ் டு ஃபினிஷ் செட்டப். ஸோ வெரிஃபை பண்ணணும்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ என்னென்னா சென்ட் கோட் கொடுத்தா அங்கே மெயிலுக்கு வந்து உங்களுக்கு கோடு வந்து சென்ட் ஆகும். இப்போ நான் அந்த மெயில் கோட் செக் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இதில் டைப் பண்ணுறேன். இப்போ கோடு நம்ம டைப் பண்ணிட்டோம். கோட் டைப் பண்ண உடனே வந்து அது வெரிஃபை பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா பழைய வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. பட் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, லைக் கேமரா கண்ட்ரோல் இந்த மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இப்போ இந்த பர்டிகுலர் 16 ப்ரோவில் என்ன கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் ஃபஸ்ட்டு திங் என்ன பார்த்திங்கன்னா இது வந்து 6.3 இன்ச்சஸ் டயனலாக வந்து 6.3 இன்ச்சஸ் சூப்பர் ஹிட்னா XDR டிஸ்பிளேயில் இருக்குது. பழைய ஃபோன் பார்த்திங்கன்னா 61.1 தான் இருந்தது. இப்போ 14 இதெல்லாம் பார்த்திங்கனாலே 6.1 தான், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது 6.3 இன்ச் டயனலாக இருக்குது சைஸு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே சன்லைட்டில் போகிறீங்கனாலும் இந்த 2000 நிட்ஸ்க்கு கிளியராக வந்து ரொம்ப கிளியராக காமிக்கும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா iOS வந்து 18 வந்து இப்போ லேட்டஸ்ட் iOS 18. அப்புறம் இதோட சிப்செட் பார்த்திங்கன்னா அதாவது ப்ராசஸர் A18 Pro வந்து 6 கோர் ப்ராசஸர் வருது. அதில் 2 கோர் வந்து
பர்ஃபார்மன்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 4 கோர் வந்து எஃபிஷியன்சி கோராக வந்து வச்சுக்கிறாங்க. இதோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கன்னா 199 கிராம்ஸ் வருது. இப்போ இது கேமரா பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெகுலர் 3 கேமராஸ். இது மெயின் கேமரா பார்த்திங்கன்னா 48 மெகா பிக்சல்ஸ் அண்ட் டெலிஃபோட்டோ வந்து 12 மெகா பிக்சல்ஸ் அண்ட் எகெயின் அல்ட்ரா வைட் கேமராவும் வந்து 48 மெகா பிக்சல்ஸில் இருக்குது. பட் ஆஸ் iOS அதாவது ஆப்பிள் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த 48 மெகா பிக்சல் எடுத்திங்கனாலே மற்ற கேமராவில் இருக்கிற இப்போ 100 மெகா பிக்சல் எடுத்து அதே குவாலிட்டியில் உங்களுக்கு ஆப்பிள் வந்து கொடுக்குறான் ஃபோட்டோஸ். ஸோ இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா இது வந்து 12 மெகா பிக்சல்ஸில் இருக்குது. இப்போது கேமராவில் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ கேமரா வந்து do you want to use your location அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஜிபிஎஸ் வந்து டேக் பண்ணிக்கும். ஒவ்வொரு ஃபோட்டோவில் நீங்கள் ஆக்சுவலாக எந்த லொக்கேஷனில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கேலரியில் போய் ஃபோட்டோஸ் இதில் வந்து ஃபோட்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் நம்ம எங்கெங்கே எவ்வளோ என்னென்ன ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னு காமிச்சிடும். ஸோ அலோவ் ஒன்ஸ் இப்போ மட்டும் அலோவ் பண்ணணுமா, அலோவ் வைல் யூஸிங் த ஆப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா அலோவ் யூஸிங் ஆப் கொடுத்துடலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல் இது பார்த்திங்கன்னா இப்போ பர்சனலைஸ் ஹவ் யூ அப்பியர் இன் ஃபோட்டோஸ் எப்படி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறான். இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா இது வந்து HD 30 மெகா பிக்சல்ஸில் இருக்குது. இது நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ 40K வேணும், 4K வேணுமா, ஹெச்டியில் வேணுமாங்கிறது, 60 FPSயில் வேணுமா, 30 FPSயில் வேணுமா அப்படிங்கிறது நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இங்கே ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் சேம் எவ்வளோ ஜூம் வேணும், எவ்வளோ ஜூம் வேணும், இது மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இதே மாதிரி ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து இப்போ நார்மலாக இருக்கிற ஃபோட்டோஸே தான் 1x 5x நீங்கள் ஜூம் பண்ணுற செட்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைவ் ஃபோட்டோஸ் வேணுமா, இதெல்லாம் வந்து நார்மல் அதே ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ சினிமேட்டிக் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் இருந்தது, இப்போ இந்த வெர்ஷன்லேயும் இருக்குது. இப்போ கூடுதலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷியல் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்குறான். ஸ்பெஷியல் ஃபோட்டோங்கிறது என்னென்னா நம்ம 3D ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும்னு போட்டிருக்கிறான். ஸோ ஸ்பெஷல் ஃபோட்டோங்கிறது புது ஆப்ஷனாக வந்திருக்கு. அது நீங்கள் ஃபோட்டோ ஆர் வீடியோ இங்கே நீங்கள் ஸ்விட்ச் பண்ண முடியும். இது ஃபோட்டோ அண்ட் இது வீடியோ. ஐ திங்க் இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்து இப்போ போர்ட்ரேட்டில் போட்டால் ரொட்டேட் கேமரான்னு காமிக்குது. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் நீங்கள் வந்து இப்போ ஸ்பெஷல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலி சாம்பிள்ஸ் பார்த்தேன், பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கல. பட் புது ஃபீச்சராக இது கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் வீடியோ இதோட செட்டிங்ஸும் வந்து நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிறோம். ஆனால் ஸ்பெஷல் போனீங்கன்னா ஸ்பெஷலில் இங்கே ஒரு லைன் இடையில உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கொஞ்சம் கிராஸாக வச்சாலும் அந்த லைன் வந்து கரெக்டாக இங்கே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இது காமிக்குது. இப்போ ஸ்ட்ரைட் லைன் வருது, இப்போ ஓகே. ஆனால் நீங்கள் லைட்டாக டர்ன் பண்ணிட்டால் அது வந்து அந்த லைன் ஸ்ட்ரெயிட் ஹரிசாண்டலாக வந்து கரெக்டாக இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ இதில் ஸ்பெஷல் இதில் கொடுத்துருக்குறான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் வீடியோ இருக்குது. இப்போ இது வந்து அடுத்த ஆப்ஷன். ஸோ இது நீங்கள் சினிமேட்டிக் வீடியோங்கிறது இப்போ பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணி உங்களை இப்போ மூவிஸில் எல்லாம் காமிக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இதை எடுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்டிங் வந்திருக்கிறோம். இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இதோட நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 4K டால்பி சவுண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அப்புறம் இப்போ இங்கே கேலரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே நம்ம எடுக்கிறதெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஃபோட்டோஸ் வுட் லைக் டு சென்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த பர்டிகுலர் இதை நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பீப்புள்ஸ் அண்ட் பெட்ஸு இப்போ நீங்கள் இது பார்த்திங்கன்னா மேப் காமிக்குது. நான் எர்லியராக சொன்ன மாதிரி இந்த மேப்பில் போனீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக எங்கெங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, இந்த லொக்கேஷனில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் நீங்கள் எப்பப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் வந்து குரூப் பண்ணி காமிக்கும். இது ஆல்மோஸ்ட் சேம் பழைய ஃபீச்சரே தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பெல்லாம் புது ஆப் வேணும்னா நீங்கள் இங்கே ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்பை நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்பிள் ஸ்டோர். இப்போ இது பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஆப்பிள் ஸ்டோர் காமிக்குது. ஸோ அகெயின் அலோவ் ஒன்ஸாக மேப் வந்து கேட்குது, நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன ஆப் வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி சிம் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த சைடில் இங்கே வந்து இந்த பின்ஹோல் இருக்குது. இது வந்து கிளிக் பண்ணி இங்கே சிம் ட்ரே எடுத்துருங்க வெளியே. இந்த சிம் ட்ரே எடுத்துட்டிங்கன்னா சிம் வந்து இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் கார்னர் இங்கே வர மாதிரி பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ணி இப்படி மேலே
மேலே பார்த்து வச்சுருங்க. ஜஸ்ட்டு மேலே பார்த்து வச்சுட்டு இங்கே வச்சு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்ம சிம் வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சரும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற யூக்ரீனோட பேக் கேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். யூக்ரீனோடது இது நல்ல பிராண்டு. ரெகுலராக வந்து நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா யூக்ரீன் கேஸ் ஃபார் iPhone 16 Pro. ஸோ இப்போ பார்க்கலாம், இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகுதா. ஏன்னா இது நியூ மாடல் இல்லையா, அப்போ அதனால் நம்ம ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யூக்ரீன் பிராண்ட் பேர் போட்டிருப்பாங்க. இது கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அமேசான் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒன்று பண்ண வேண்டியது இதோட ப்ரொடக்டர் வந்து நம்ம வெளியே போய் கடையில் போய் போட்டுக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரப்பரிஷ் மெட்டீரியலில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் அது வந்து நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று நம்ம அதை மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கடையில் போய் அதை போட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ யூக்ரீன்லேயே வந்து இங்கே வந்து மேக்ஸேஃப் சார்ஜிங் மேக்னெட்டிக் இருக்கிற மாதிரி ஒன்று வந்து ஒரு மாடல் இருக்குது. இப்போ நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்குது நான் மேக்ஸேஃப். அந்த மேக்னெட்டிக் சார்ஜர் இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் ஃபீச்சர் வந்து எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சேம் தான். வேணும்னா நம்ம அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸேஃப் வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்ஷனில் வந்து அதை நம்ம சூஸ் பண்ணலை. இந்த மாடலில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மேக்ஸேஃப் சார்ஜர் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுவும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். என்கிட்ட மேக்ஸேஃப் சார்ஜர் இருக்குது, பட் ஸ்டில் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக இந்த மாடலில் மேக்ஸேஃப் சார்ஜர் இல்லாத மாடல் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே செட்டப் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இது ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபீச்சர் வைஸ் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கேமரா குவாலிட்டி எவ்ரிதிங் இஸ் பெட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.